10ஆம் வகுப்பு கணிதம் அலகு பயிற்சி 6 வினா எண் 4 பார்க்கலாம். a cos theta minus b sin theta சமம் c எனில் a sin theta plus b cos theta சமம் plus or minus root of a square plus b square minus c square ன்னு நிரூபிக்கிறதாம். நமக்கு என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்குவோம். முதல்ல a cos theta minus b sin theta சமம் c. ரெண்டு பக்கம் நாம வர்க்கப்படுத்துவோம். வர்க்கப்படுத்தணும்னா இடது பக்கம் a cos theta minus b sin theta the whole square சமம் வலது பக்கம் c square. இதுக்கு a minus b the whole square ஃபார்முலா போடுவோம். அப்படின்னா a square cos square theta minus 2 a cos theta b sin theta plus b square sin square theta சமம் இந்த பக்கம் c square. a square into cos square theta க்கு 1 minus sin square theta ஃபார்முலா போடுவோம். minus 2a அதை அப்படியே எழுதிக்குவோம். cos theta b sin theta இந்த டேர்ம் நம்ம அப்படியே வச்சுக்குவோம். plus b square into sin square theta க்கு 1 minus cos square theta சமம் c square. a square உள்ள கொண்டு போனீங்கன்னா a square minus a square sin square theta minus 2a cos theta b sin theta plus b square உள்ள கொண்டு போனீங்கன்னா b square minus b square cos square theta சமம் c square. இப்ப இந்த a square b square இந்த c square இந்த பக்கம் நம்ம கொண்டு வரோம். மிச்சத்தெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போறோம். அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? இந்த a square sin square theta அந்த பக்கம் போச்சுதுன்னா பிளஸ்ல போகும் இல்லையா? a square sin square theta இந்த minus 2a cos b minus 2a cos theta b sin theta அந்த பக்கம் போகும்போது plus 2a cos theta b sin theta ன்னு போகும். இந்த minus b square cos square theta அந்த பக்கம் போகும்போது plus b square cos square theta ன்னு போகும். equal to a square plus b square minus c square. இது பாருங்க, இது a இது b, அதாவது a square b square. என்ன இருக்கு பாருங்க, a square plus 2ab plus b square அப்படின்னா a plus b the whole square இல்லையா? a sin theta plus b cos theta the whole square சமம் a square plus b square minus c square. ரெண்டு பக்கமும் வர்க்கமூலம் எடுக்கிறோம். ரெண்டு பக்கமும் வர்க்கமூலம் எடுக்கும்போது இங்க ஸ்கொயர் போயிடும் இல்லையா? அப்படின்னா a sin theta plus b cos theta ன்னு கிடைக்கும். இங்க root வந்துரும். root of a square plus b square minus c square. ஒரு டேர்முக்கு ரூட் எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி பிளஸ் ஆர் மைனஸ் போடுவோம். இதைத்தான் நாம நிரூபிக்கணும்.